வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களது ஞான களஞ்சிய கவிதைகள் படித்து கொண்டிருக்கிறோம். இன்று கவி எண் 235 கட்சி சார்பற்ற மந்திரிகள் என்பது தலைப்பு. மந்திரிகளாகி கட்சி தலைவராவோர் மாகாண மத்திய ஆட்சிகளை தாங்கும் இந்த முறைகளுக்கு பதில் இலாக்காகற்கு ஏற்ற நிபுணர்களையே நியமித்து என்றும் எந்த கட்சி ஆட்சிக்கு மாறினாலும் இவர்களே அமைச்சர்களாய் தொடர்ந்து காணும் சிந்தனையும் செயல்திறனும் பயன்படுத்தும் சீர்திருத்த முறை ஒன்றை வகுத்து விட்டோம். புதிய புரட்சியை அறிமுகப்படுத்துகிறார் அருட்தந்தை. பொதுவாக மந்திரிகள் கட்சி மாறுகிற பொழுது ஆட்சி பொறுப்பை வேறு கட்சிகள் ஏற்கும் பொழுது மந்திரிகள் மாறுவது இயல்பு. ஆனால் அருட்தந்தை என்ன சொல்கிறார்? இந்த மந்திரிகளாகினவர்கள் கட்சி தலைவர் பொறுப்பையும் ஏற்று மாகாண ஆட்சி, ஸ்டேட் கவர்மெண்ட்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, இந்த மாநில ஆட்சி, சென்ட்ரல் கவர்மெண்ட் மத்திய ஆட்சி, இதெல்லாம் யாரால் நடத்தப்படுகிறது? இந்த மந்திரிகள் தான் கட்சி தலைமை பொறுப்பை ஏற்று மாநில ஆட்சி மத்திய ஆட்சி எல்லாம் நடத்துகிறாங்க. இதுதான் இப்போது இருக்கும் முறை. இதற்கு பதிலாக ஒரு புதிய முறையை நாம் அறிமுகப்படுத்துவோம். அது என்னவென்றால், எந்த ஒரு துறைக்கும், இப்போ பொதுத்துறை அமைச்சர் என்றால் இந்த மந்திரிகள், அதாவது அரசு அமைத்த கட்சி நியமிக்கிற மந்திரிகள் அந்த பொதுத்துறை அமைச்சர் அல்லது ஃபினான்ஸ் பொருள்துறை பொருளாதார அமைச்சர், நீர்வளத்துறை அமைச்சர், சுகாதாரத்துறை அமைச்சர் என்றெல்லாம் இந்த கட்சி நியமிப்பதற்கு பதிலாக நிபுணர்களைத்தான் நாம் அந்தந்த இலாக்காக்களுக்கு அமைச்சர்களாக நியமிக்க வேண்டும். எப்படி ஒரு IAS ஆஃபீஸர் கிட்ட நம்ம அட்மினிஸ்ட்ரேஷன் கொடுக்கிறோமோ அதுபோல சுகாதாரத்துறை அமைச்சராக வரணும்னா அவர் மருத்துவராக இருக்கணும். அப்படி திறமையானவர்களை, நிபுணர்களை கொண்டு நாம் அந்த துறையை நிர்வகிக்கும் பொழுது கட்சி மாறி மாறி ஆட்சிக்கு வரலாம். ஆனால் இந்த நிபுணர்கள், அந்தந்த துறை நிபுணர்கள் தான் அமைச்சர்களாக தொடர்ந்து செயல்படுவார்கள் என்கின்ற ஒரு புதிய சீர்திருத்த முறையை வகுத்து விட்டோம் என்று அருட்தந்தை சொல்கிறார். நன்றி. வாழ்க வளமுடன்.